ஹாய், ஹலோ, வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்றென்றும் புன்னகை படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் டிசம்பர் 20, 2013 ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோட டைரக்டர் அஹ்மத் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். இந்த படத்தில் ஜீவா, வினய், சந்தானம், த்ரிஷா, நாசர் இவங்க கூட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜீவா இருக்கார் இல்லையா, அவரோட அம்மா வந்துட்டு வேற ஒருத்தவங்களோட போயிடுவாங்க. அதனால அவங்க அப்பா மட்டும்தான் இவரை வந்து வளர்த்துட்டு வருவார். ஸ்டார்டிங்லேருந்தே இவர்கிட்ட சொல்லிட்டு வர விஷயம் என்னன்னா, பெண்கள் யாரையுமே நம்பக்கூடாது, எல்லாருமே கெட்டவங்க, சுயநலவாதிகள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி சொல்லி வச்சதுனால இவருக்கு பெண்கள்னாலே சுத்தமாக பிடிக்காது. யாருக்கு? ஜீவாவுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா வந்துட்டு ஜீவாவை பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்றதுனால அவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. அதுலேருந்து ஜீவா அவங்க அப்பா கூட பேசுறதே கிடையாது. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே வினய் அண்ட் சந்தானம் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் வச்சு இவங்க 3 பேரும் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போது த்ரிஷாவை வந்துட்டு ஒரு சன்னி அப்படின்ற பேர் உள்ளவர், இவங்களுக்கு வந்து விளம்பர படங்கள்லாம் நிறைய வந்து வாய்ப்பு கொடுக்குறவர். அவர் வந்துட்டு த்ரிஷா வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு வேணா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து வேலைக்கு வந்து சேர்த்து விட்டுருப்பாரு. அவங்க மூலமாக ஆண்ட்ரியாவை வச்சு ஒரு விளம்பர படம் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதுக்காக போயிருப்பாங்க. அப்போ ஆண்ட்ரியாவுக்கு வந்துட்டு ஜீவா மேலே ஒரு மாதிரி ஈர்ப்பு ஏற்பட அவங்க வந்து பக்கத்தில் இருந்து ஒரு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு எப்படின்னா ஜீவா அவங்கள்ட்ட வந்து ஒரு மாதிரி தப்பான பிஹேவியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவருக்கு பிடிக்காது, சப்புன்னு வந்து அரைஞ்சிருவார். அதில் அந்த விளம்பர படம் வந்து நின்று போயிடும். அப்போது த்ரிஷா தான் போயிட்டு அவங்க சன்னி இருக்காங்க இல்லையா, அவர் தானே அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இல்லை, ஜீவா மேலே எந்த தப்பும் கிடையாது, அந்த பொண்ணு தான் தேவையில்லாமல் அநாகரிகமாக நடந்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜீவா வந்துட்டு த்ரிஷா கிட்ட சொல்லுவார், எனக்காக ஆதரவாக பேசினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி, அதாவது இவங்க வினய் அண்ட் சந்தானத்தோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார் இல்லையா, இவங்க ஒரு பார்ட்டியில் வச்சுட்டு நம்ம வந்து எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுடா அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு சந்தானம் அண்ட் வினய் 2 பேருமே அவங்களுக்கு வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால இவர் கோவம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேச மாட்டார், அவங்க அப்பா கூடயும் பேச மாட்டார், யாருக்கிட்டையுமே பெருசாக ஒன்றும் பழகுற ஒரு பர்சனாக வந்து இருக்க மாட்டார். ரொம்பவே காம் டைப்பாக, யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி எரிச்சு விழுகிற மாதிரி ஒரு கேரக்டரில் தான் ஜீவா இந்த படத்தில் வந்து இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆட் ஷூட்டிங்க்கு திருப்பி ஆண்ட்ரியா தான் நடிக்க வருவாங்க. அப்போ வந்துட்டு சன்னி ஓகே நம்ம போய் நடிக்கலாம், சுவிட்சர்லாந்தில் போயிட்டு ஒரு சீன் ஒன்று இருக்குது, அது நடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே போகிற வரைக்கும் சும்மா இருந்துட்டு ஆண்ட்ரியா என்ன பண்ணிடுவாங்கன்னா, என்னை அவன் அரைஞ்சான்ல வந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் நடிப்பேன், இல்லைன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லவும் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வேலை வந்து இந்த சன்னி அவருக்கு. அப்போ என்ன ஆயிடும்னா அவருக்கு காசு எல்லாம் வீணாக போயிடும் இல்லையா, அதனால வந்து கேட்பாரு மன்னிப்பு கேட்க சொல்லி. ஆனால் இவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி ஜீவா சொல்லிடுவார். உடனே என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா அது கேன்சல் ஆயிரும். அந்த இடத்துல த்ரிஷா வந்து நடிப்பாங்க. அந்த ஆண்ட்ரியா இருக்கக்கூடிய அந்த இடத்துல த்ரிஷா தான் ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து த்ரிஷா வந்து இவருக்கு ஜீவாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுருவாங்க, ரொம்பவே அழகாக இருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸில். அதனால ஜீவாவுக்கு பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் எப்படின்னா இவங்களுக்கு அவங்க மேலேயும் அவங்களுக்கு இவங்க மேலேயும் ஒரு மாதிரி கொஞ்சம் அஃபெக்ஷன் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க இந்த ஊருக்கு வரும்போது அவருடைய ஃப்ரெண்டு கிட்டே பாருங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்டு பிரியா அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன் இந்த பொண்ணுன்ற மாதிரி சொல்லிடுவார். அது த்ரிஷாவுக்கு ரொம்பவே கோபம் ஆயிரும். அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க, அவங்களால திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஜீவாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவோடைய ரூமுக்கு வந்து போயிருப்பார். போய் எதார்த்தமாக போய் பார்க்கும்போது அவங்க பையனோட எப்படிலாம் அவர் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கணும், ஒரு பையனும் ஒரு அப்பாவும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதை ஃபுல்லாக அவர் ஒரே ஓவியங்களாக வரைஞ்சி அவருடைய செவர் ஃபுல்லாக மாட்டி வச்சுருப்பார். அதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்பா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு, நம்ம தான் அவர்கிட்ட பேசவே இல்லைன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு மாதிரி மயக்கமான நிலைமையில் இருக்கும், உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ தான் அவருக்கு கணையத்தில் வந்து புற்றுநோய் இருக்கிறதா ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லிடுவாங்க. அவரை வந்து காப்பாற்றுறது ரொம்பவே சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டயத்துக்கு த்ரிஷாவும் அவங்கள பார்க்க போயிருப்பாங்க. அப்போது வினய் அண்ட் சந்தானம் அவங்களும் போயிருப்பாங்க. அப்போ தான் வினயும் சந்தானமும் சொல்லுவாங்க, உன்னுடைய மனசு எப்பயாவது மாறும், நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்பா எங்களை வற்புறுத்தி கல்யாணம் பண்ண சொன்னார், அதனால தான் நாங்கள் பண்ணுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 3 பேரும் மறுபடியும் சேர்ந்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷா தான் வந்துட்டு
இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீ வந்து யாரையுமே யாரோடைய ஃபீலிங்ஸுமே புரிஞ்சுக்க மாட்ட. அப்பானா உன்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும்னு நினைப்பாரு, அதை நீ வந்து புரிஞ்சுக்க மாட்ட. ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்க மாட்ட. நானும் நீயும் போயிட்டு அங்கே போய் இருந்துட்டு வந்தோம். அப்போ நமக்குள்ளே ஏற்பட்ட அந்த காதலை கூட நீ வந்து அசால்ட்டாக நான் வந்துட்டு இந்த பொண்ணை இதில் என்ன ஃப்ளைட்டில் பார்த்தேன்ற மாதிரி சொல்லி என்னையும் நீ கொச்சப்படுத்திட்டுற மாதிரி சொல்லவும், இவருக்கு அப்போ தான் ஃபீல் அதாவது எப்படின்னா மற்றவங்க மேலே உள்ள அந்த ஒரு இதே ஒரு புரிய ஆரம்பிக்கும். அன்புனா எப்படி வைக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயமே இவருக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். லாஸ்ட்டில் நாசர் அவர்கள் கரெக்டாக அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர மாதிரியும், ஜீவாவுக்கும் த்ரிஷாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுற மாதிரியும் இந்த படத்தில் ஹாப்பியாக முடிச்சிருப்பாங்க. இதில் வர காமெடி சீன்ஸ்லாம் சொல்லவே முடியாது. பயங்கர சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதில் இந்த ஃபேமிலி மேட்ரு, அதாவது நாசர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும்போதும், இல்லை இந்த த்ரிஷாவை வந்து இவர் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது மட்டும்தான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் சேடான ஃபீலிங் வருமே தவிர, மற்றபடி இந்த படம் ஃபுல்லாக பயங்கரமான சிரிப்புங்க. பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட இந்த படத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு மறந்து போயிடும். அந்தளவுக்கு ஒரு அடுத்தடுத்து காமெடி வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச படம் இது.